வணக்கம். எனதருமை மைவி 3 ஆர்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே. சார் ஏற்கனவே போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இது மாரி போன வாரம் ஓஎம்முக்கும், இந்த வாரம் பிஎம்முக்கும் வித்ட்ரா குடுங்க அப்டின்ட்டு. இத எல்லாருமே கேட்டு ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நெனச்சேன். இதுல வந்து இன்னும் சில பேருக்கு வந்து ஓடிபி வர மாட்டுதுன்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து, "சார் சப்மிட்டே ஆக மாட்டுது" அப்டின்ட்டு கேட்டிருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபால்ட்லாம் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே மொத்தமா இருக்கும். இப்போ வந்து எப்டின்னா, இதுல வந்து நம்ம ஒரு 100 ஓஎம், 100 பிஎம் இருக்குன்னு வைங்களேன். மொத்த பேரும் மொத்தமா கொண்டு குடுக்குறோம். குடுக்கும்போது அந்த ஆப்போட அழுத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். மேபி நானா அப்படி யோசிக்கிறேன். அதனால கொஞ்சம் ட்ரபிள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதில வந்து எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன். எப்படின்னா, ஆப்ப வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. அ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்குன்னு தெரியல. 2, 3 பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒருவேள சக்சஸ் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. இதுலயும் இன்னொருத்தவங்கள்ட்டயும் கேட்டேன். உங்களுக்கு ஓஎம் போன வாட்டி போட்டீங்களா? அவங்களுக்குலாம் பேமெண்ட் வந்துருச்சான்னு கேட்டேன். அதோட லிஸ்ட்டும் எனக்கு குடுத்தாங்க. ஏதோ ஒரு யூடியூபர் போட்டிருக்காங்கன்ட்டு அதையும் அனுப்பிச்சாங்க எனக்கு. பார்த்தேன். அதில ஓஎம்க்கு ஓரளவு பேமெண்ட்லாம் வந்திருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா பிஎம் குடுக்கலாம். இன்னைக்கு நெறைய பேர் பிஎம்ம பத்தி கேட்கும்போது தான், சரி அப்ப யாருக்கும் இன்னும் சரியா நம்ம ஏரியால தெரியல போல இருக்குன்றதுக்காக தான் இப்போ அவசரமா இந்த வீடியோ போட்டேன். அப்புறம் பத்தாததுக்கு எனக்கு மெசேஜும் வந்தது. WhatsAppல ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்போ அந்த மெசேஜும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. அத இதில அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து சரி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமேன்ட்டு தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. இல்லனா தயவுசெய்து இதெல்லாம் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து குரூப்புக்கும் வருது. அதுவும் இல்லாம என்னன்னா, நம்மளுக்கு எம்டி சாரே சொன்ன வீடியோ பார்த்தீங்களா இது? அதனால தான் இது வந்து நான் போடல. நான் எம்டி சார் வந்து தெளிவா தான் சொல்லிட்டு போனாங்க. போன வாரம் ஓஎம்க்கு, இந்த வாரம் பிஎம்க்கு. இனிமே அடுத்த ஸ்டெப் தான் இன்னும் சொல்லாம இருக்காங்க. அது வந்து அவங்க வீடியோவ பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம யாருமே அடுத்த முடிவுக்கு வர முடியும். இன்னும் இதுக்கு அடுத்தது யாருக்கெல்லாம் வித்ட்ரால் குடுக்கணும் அப்படின்றத நம்மளா முடிவு பண்ணக்கூடாது. இதையும் நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. இப்போ வந்து நாங்க சில்வர் மெம்பர் நாங்க குடுத்துடலாமா? கோல்டு மெம்பர் நாங்க குடுத்துடலாமான்னு கேட்குறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது எனக்கு சொல்ல முடியாது. சொல்லவும் தெரியாது. காரணம் அது வந்து டிஸ்கஷன் பூரா நம்ம எம்டி சார் தான் எடுக்கணும். வேற யார்ட்ட கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் கிடைக்காது. தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எம்டி சாரோட வீடியோ வந்தோனே அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போலாம். மார்னிங் ஒருத்தவங்க கேட்டாங்க. அதாவது ஓடிபி வரல சார் அப்படின்ட்டு. ஓடிபி வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்தோன்னே ஓடிபி எதில் வரும்னா, உங்களோட எஸ்எம்எஸ் மெசேஜில் சில பேருக்கு மெயின் மெசேஜ்லேயே வந்துடும். ஒரு சில பேருக்கு மிஸ் ஆகி எங்கே போகும்னா, ஸ்பேம் அண்டு பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸில் போய் பாருங்கள். ஏற்கனவே நான் அது வீடியோ மூலம் சொல்லியிருக்கேன். அதில் ஓடிபி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதனால் தயவுசெய்து ரிக்வெஸ்ட் கொடுக்காதவங்க நைட்டு 12 மணிக்குள்ளார சீக்கிரம் உங்களோட ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. ஓஎம், பிஎம் மெம்பர்ஸ் அனைவரும் வித்ட்ரால் கொடுக்கலாம். இன்று உடனடியாக கொடுக்கவும். நன்றி. பேசிக் மெம்பர்ஸ் ஒன்லி கேஷ் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் இன்று கொடுக்கலாம். தம்ஸ் அப் சிக்னல் மாறாமல் கிளிக் டைம் பீஸ் கிளாக் சிம்பிள் இருந்தால் புதிதாக கேஷ் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்ஸ் அப் நம்ம கையை இப்படி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அந்த கிளாக் மணி கடிகாரம் போட்டிருக்கும் பாருங்கள், அது மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட் இருக்கும். முன்னாடி கொடுத்துருக்கலாம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியோ, 5 மாதத்துக்கு முன்னாடியோ, 2 மாதத்துக்கு முன்னாடியோ கொடுத்துருப்பீங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து இருந்ததுன்னா அடுத்தது நீங்கள் கொடுக்குறது சாத்தியம் இல்லை என்று சொல்கிறாங்க.